பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிராஃப்ட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட்டு. கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். ஸோ வீடியோவை கண்டினியூவாக வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது ரெண்டுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் நான் கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவனாக வந்து அப்ளை பண்ணினதுக்கப்புறமா இதுக்கு மேலே லைனாக வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்துட்டு வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்டிக் வந்துட்டு லைனாக வச்சு பேஸ்ட் பண்ண முடியுமோ அத்தனை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து டோட்டலாக ஒரு 10 ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்துட்டு வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு நீங்கள் கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம்மேட் ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம காய வச்சுக்க போகிறோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதை அப்படியே வந்துட்டு நான் திருப்பிட்டு இதோட சென்டரில் மட்டும் இந்த மாதிரி கம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் எடுத்து இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அப்படியே வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கார்னரில் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி குட்டியாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயுமே வந்துட்டு கார்னரில் இருக்கிற ஸ்டிக்கில் மட்டும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி முடிச்சாச்சு. இது காய வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம இன்னொன்று வந்துட்டு ரெடி பண்ணிக்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 ஐஸ்கிரீம் ஸ்டிக் டோட்டலாக வந்துட்டு நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு எல்லாத்தோட கார்னரையுமே வந்துட்டு இந்த வளைவாக இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். எல்லா ஸ்டிக்குமே வந்துட்டு ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்காக ஒன்று கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலேயே இன்னொன்று வச்சு வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 8 வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். சரிங்களா? ரெடி பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து 2 மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதோ இந்த மாதிரி வந்துட்டு வச்சு பாருங்கள். ஓகேங்களா? வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதை வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துட்டு வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒன்றோட இந்த இடத்துல வந்துட்டு நான் கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இப்படி வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணும்போதே ஹைட் ஓகேவா அப்படின்றதையுமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன்று வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன். இதே மாதிரியே இந்த 8 பீஸையுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது டோட்டலாக நமக்கு 4 பெரிய ஸ்டிக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம் இல்லையா? இப்போ 4 ஸ்டிக்குமே வந்துட்டு ரெடி பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்துட்டு நல்லா காஞ்சிருச்சுங்க. அதோட 4 கார்னர்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி இப்படி ஒன்று ஸ்டிக் மட்டும் வந்துட்டு நம்ம வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிக்ஸை வந்துட்டு தலைகீழாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கார்னரில் வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 4 சைடுமே வச்சுட்டேன் இல்லையா? வச்சு முடிச்சதுக்கப்புறம் இதுவுமே வந்துட்டு நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா இப்படி வந்துட்டு நேராக வந்து திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த 4 பெரிய ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த 4 ஸ்டிக்ஸுமே வந்துட்டு இந்த கார்னரில் வச்சு வந்துட்டு நம்ம இப்படி நிற்க வச்சுட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது காயறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்கும். நல்ல கம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு காஞ்சிக்கும். இந்த மாதிரி வச்சு வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி நிற்க வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு 2 க்ரீன் ஸ்டிக் எடுத்து இப்படி வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது க்ரீன் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது கலர் ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா பேம்பூ ஸ்டிக் இருக்குது இல்லையா, பேம்பூ ஸ்டிக்கை இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சு பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வந்துட்டு ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் வந்துட்டு நம்ம கம் அப்ளை பண்ணினா போதும். ஃபர்ஸ்ட் இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று, கொஞ்சம் கேப் தள்ளி வச்சுருக்கேன். அதே மாதிரியே ஆப்போசிட் சைடு 2 சைடுமே வந்துட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் 4 பேம்பூ ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேங்க. எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணினதை விட கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சைஸ் வந்துட்டு கம்மியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரியே கொஞ்சம் கேப் தள்ளி சென்டராக பார்த்துட்டு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரியே சென்டரில் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு அப்படியே வந்துட்டு ஒரு கோவில் எஃபெக்டில் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 3வது ஸ்டிக்ஸுமே வந்துட்டு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டிக் வந்துட்டு டோட்டலாக சென்ட்ரு வர வரைக்கும் நான் வந்துட்டு வச்சுருக்கேன். சென்டரில் வர அந்த பேம்பூ ஸ்டிக்கோட சைஸ் வந்துட்டு நமக்கு கம்மியாகிடுங்க. பார்க்குறதுக்கு டோட்டலாக வந்துட்டு நமக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உள்ளுக்குள்ளே காமிக்கிறேன் பாருங்களேன். சேர் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயுமே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். எப்படி பண்ணினேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டிக் வந்துட்டு கட் பண்ணி இந்த சைஸ்க்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இப்படி வந்து வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயுமே வந்துட்டு
இதோ இந்த இடத்துல இப்படி வச்சு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறமா ஒரு பிங்க் கலர் 2 பிங்க் கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணின அந்த குட்டி ஸ்டிக்குக்கு மேலே இப்படி வச்சு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். இதோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவுமே வந்துட்டு பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்மளோட சேர் வந்து ரெடி ஆகிடுச்சு. சேரில் உட்காந்துட்டு சாயறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த வெளியில் இப்படி வச்சு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு சாயறதுக்கான ஒரு இது மாதிரி வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் வந்துட்டு நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் வந்துட்டு காயலைங்க. காஞ்சதுக்கப்புறம் இன்னுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான், கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சுது. இதை நான் வந்து என்னோடய செகண்ட் சேனல் என்மகள் தருணி சேனலில் வந்துட்டு வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குட்டி கிராஃப்ட் தான். இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது குட்டி குட்டி டால்ஸ் இல்லைன்னா சாமிலாம் இருந்தது அப்படின்னா, குட்டி குட்டி சாமிலாம் இருந்தாங்க அப்படின்னா அதை வச்சு வந்துட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். வீட்டை வந்துட்டு அலங்கரிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 குட்டி டால் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு டோட்டலாக வந்துட்டு இப்படி தான் இருக்கும். தோ மேலேருந்து பார்க்குறதுக்கு சைட்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். 2 டாலுமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுருக்கேன். ஒரு குட்டி முயல் குட்டியுமே வந்துட்டு அந்த இடத்துல வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த முயல் குட்டி அந்த பாய் பேபியை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அழகாக இருக்குல்ல? கண்டிப்பாக வந்து இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு ஃபோட்டோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்ட் சேனல் என்மகள் தருணி சேனலுக்கு வந்துட்டு ஒரு குட்டி செட்டப் வந்துட்டு பண்ணினேன். அந்த செட்டப் வீடியோ வந்துட்டு நான் என்மகள் தருணி சேனலில் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த சேனலோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு குட்டி குருவி கூட வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பபாய். எப்படி இருக்கீங்க? தருணி பாப்பா எப்படி இருக்காங்க? அண்ட் நீங்கள் போட்ட ஓல்டு பேங்கிள்ஸ் ரீயூஸ் வீடியோவை பார்த்துட்டு நான் இந்த பேங்கிள்ஸை செஞ்சு பார்த்தேன். எனக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கேன் ஆண்டி. அண்ட் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆண்டி. அண்ட் பாய் ஆண்டி. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய்க்கா, என் பேர் ரக்ஷனா. நான் உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் பண்ண ஹோம்மேட் ஏர் ட்ரை கிளேவை வீடியோவை பார்த்து நான் பண்ணியிருக்கேன். அதில் மினியேச்சர் கப்பன் சாசரும் ஃப்ளவரும் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கக்கா. தேங்க்யூ. சப்போர்ட் மாம் பியூட்டிஸ் ஆர்ட். ஹாய் ஆண்டி, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர். சூப்பராக இருந்துச்சு. ஸ்லைம் செஞ்சு பார்த்தேன். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் அக்கா, உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நான் இப்போ க்ளே செஞ்சிருக்கேன். ஹேர் டை க்ளே நீங்கள் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்குக்கா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஆண்டி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆனிச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டிஸ் ஆர்ட்ஸ்.